எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் பாய். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க வந்து. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட க்ரோத் மாதிரி இல்லையா? நம்ம கூட இருக்கவங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து இவ்வளோ பிளேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ 31 இங்கே கால் தட வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக நான் வந்து இவர் 100வது பிரான்ச்சும் நான் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து இது நடக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் வந்து மட்டன் பிரியாணி தான். லைஃப்லேயே வந்து யார் என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஃபுட் கேட்டேன்னா மட்டன் பிரியாணி தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே பிரியாணி தான். பிரியாணி நம்ம எப்படிங்க மைண்டு ஒரு மாதிரி இருந்தாலோ இல்லைனா வந்து மன கஷ்டம் இருந்தாலோ சந்தோஷம் இருந்தாலோ எல்லாருமே சூஸ் பண்ணுறது வந்து பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாருமே வந்து பிரியாணி தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானும் பிரியாணி தான் சூஸ் பண்ணுவேன். மட்டன் பிரியாணி. அப்போ வந்து அனிஃபா பிரியாணி தான் வருவேன். சொல்லிவிட முன்னாடியே பை வரேன் பை அப்படின்றேன். பை நீங்கள் போங்க பை நான் சொல்லிடுறேன் பைன்னு. எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உறவு, நல்ல ஒரு பிரியாணி உறவுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிரியாணி உறவுலேருந்து அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பிரியாணி பிரியராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து அனிஃபாவில் தான் வந்து சாப்பிட்றீங்க. ஸோ அதர் ஹோட்டல்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இல்லை, அந்த டேஸ்ட் வந்து மக்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் தான். அதாவது அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து அப்போவே தெரியும் கடை வந்து செம்ம ஹிட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு முன்னாடி தெரியும். அதான் சரி ஓகே, இது மக்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் லேட் ஆக்குவாங்க. அதை பிக் பாஸில் ஆன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து லேட் ஆக்குவாங்க. ஆனால் வந்து ஒன்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா வந்து தூக்கி விட்ருவாங்க. மக்கள் இல்லாமல் நம்ம கிடையாது. எல்லாமே வந்து மக்கள் தான். கடவுள் ரூபத்தில் வந்து மக்கள் தான் வந்து எல்லாரையும் வாழ வைக்கிறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு வளர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி. 2 பேரும் சேமாக 2 பேரும் வளர்ந்துருக்கீங்க. வெரி நைஸ். இப்போது நம்மலாம் வந்து இந்த மிட் நைட் பிரியாணி நீங்கள் சொன்னீங்க, எந்த நாளும் பிரியாணி சாப்பிடுவோம். மிட் நைட் பிரியாணி அதெல்லாம் இந்த பழக்கம்லாம் இருக்கும் உங்களுக்கு? எப்படின்னா ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு வருவேன். ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் பாக்ஸிங் அது இதுன்னு நல்லா பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஒரு ஃபுட்டு வந்து பரவாயில்ல சாப்பிட்லாமேன்னு யோசிக்கும் போது நேராக அண்ணன் கடைக்கு தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிரியாணி போகிறீங்க. அது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளோ உழைக்கிறோம்ல, அது பிரச்சனை கிடையாது. ஒரு மேக்ஸிமம் கோதுமை பரோட்டா, அப்புறம் வந்து கிரேவி ஐட்டம்ஸு அதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவேன். ஆமாம், நைட் டைமில். டே டைமில் வந்து உங்களுக்கு பிரியாணி அதிகமாக சாப்பிடுவேன்.